ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக திடீர் அறிவிப்புகளாக சூப்பரான அறிவிப்புகள் வெளியே இருக்குது. நிறைய பேர் கேட்டுன்னு வரீங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி அப்டேட் வரலையா அப்படின்னு. ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களுக்கு முக்கியமான 3 அறிவிப்பு கூடுதலாக கிரேஸ் பாயிண்ட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க கூட இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ, ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்க கம்பல்சரியாக இந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா 9 நிமிஷம் 30 செகண்டுக்கு மேலே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கான பணம் ஸ்டாப் ஆகாத கண்டினியூவாக வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 பணம் மாதம் வாங்கின்னு வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து 1500 ரூபாய் உயர்த்துவதற்கான வாக்குறுதிகளை திமுக அரசு கொடுக்க போகிறதா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து 2000 ரூபாய் இல்லை 2500 ரூபாய் கூட கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும், அது மட்டும் இல்லாமல் ரீஅப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை இன்னொரு மெத்தடில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு வரவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், கிரேஸ் பாயிண்ட்டை இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அது ரெகுலராக பணம் உங்களுக்கு ஏறாது போயிடுச்சுன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம், அது எப்படிலாம் பணம் கட் ஆகும், எதனால் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேல்முறையீடு வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட போய் கேட்கலாமா, இல்லை வேறு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத கூடுதல் இன்ஃபர்மேஷனாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்துக்கான ஃபுல் அப்டேட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தவற வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்திலேருந்து ரொம்ப நாளாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, புதுசாக விண்ணப்பம் திரும்ப வருமா, அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு திரும்ப விண்ணப்ப படிவம் பெறப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 20லேருந்து 25 லட்சம் பேருக்கு மேலே அதில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களாக கருதி இப்போ 2ஆம் கட்டமாக முதலமைச்சரே இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு திரும்ப பணம் ரூபாய் 1000 கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக வந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிப்ரவரி மாதமும் அவங்களுக்கு ரெகுலராக பணம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு அரசு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நலத்திட்டத்துக்கு பல்வேறு முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக மிக மிக முக்கியமானதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் பார்க்கப்படுது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்ணமானது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2023ஆம் ஆண்டு நீங்கள் நோட் பண்ணலாம். இப்போ 2026 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளை தொடப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டம் ஆரம்பிச்சு, அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இப்போ இந்த ரீசனாக இந்த திட்டத்தில் சுமார் 1,13,75,492 பயனாளிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தெரிய வருது. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு கணக்கு. இப்போதைக்கு 1,30,00,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வழங்கப்பட்டு வருகிறது. ரூபாய் 1000 அவங்களோட டைரெக்டாக வங்கி கணக்கிலே செலுத்தப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்மையில் சென்னையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் பிரம்மாண்ட நிகழ்வில் இந்த திட்டத்தில் 2ஆம் கட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதில் முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். அதன் மூலம் புதிதாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்கள 16,94,339 பெண்கள் சேர்க்கப்பட்டிருந்தனர். எந்த ஒரு திட்டத்திலும் மேல்முறையீடுக்கான ஆப்ஷனோ இல்லை திரும்ப அந்த திட்டத்தில் சேரத்துக்கான ஆப்ஷனோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் மட்டும் அனைத்து மகளிர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட திரும்ப மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் ரீஅப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுடன் ஸ்டாலினில் கொடுக்கப்பட்டது. அதன்படி தற்போது தமிழகத்தில் சுமார் 1.30 கோடி பெண்கள் மாதந்தோறும் ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கில் உரிமை தொகையை பெற்று வருகிறார்கள் அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. அதாவது நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நமக்கு பணம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தான் இந்த பணம் வருது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. 1.30 கோடி, அதாவது 1,30,00,000 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்கள பணம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இப்போ உங்களோட ஸ்டாலினில் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணாத விட்டாதவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதே நிகழ்ச்சியில் உரையாடிய முதலமைச்சர் இன்னும் டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தார். மகளிர் உரிமை தொகை நிச்சயம் உயரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். இது மிக மிக
மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால தான் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் உயரும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குறுதிகளாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உயர்வு சம்பந்தமாக வந்து வாக்குறுதிகள் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது திமுக அரசிடம். ஆல்ரெடி வந்து அதிமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்கட்சியாக இருந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை வீடியோ லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதனால் அரசு மகளிர் உரிமை தொகை எப்போதிலிருந்து உயர்த்தி வழங்கப் போகிறது, எவ்வளவு உயர்த்தி வழங்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பு மகளிர் இழப்பே வந்து பார்த்தீங்கன்னா மிக ஆவலுடன் வந்திருக்காங்க. எப்போ வந்து உயர்த்தி வந்து கொடுப்பாங்க, எப்போ வந்து அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து சட்டமன்ற தேர்தல் நெருங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளா அல்லது தேர்தலுக்கு முன்பே உரிமை தொகை உயர்த்த வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது அப்படின்னு வந்து தெரிவிக்கிறாங்க. முக்கியமாக வந்து அரசியல் வட்டாரங்கள் தரப்பில் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து கொடுக்கும், இல்லைனா வந்து தேர்தலுக்கு முன்னதாகவே தேர்தல் நமக்கு வந்து சாதகமாக வந்து அமையணும் அப்படின்ற நோக்கத்தினால நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால உயர்த்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. இதற்கிடையே விண்ணப்பித்தும் பலருக்கும் உரிமை தொகை வழங்கப்படாத இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு அதிருப்தியாக வந்து இருக்குது. இந்த சூழ்நிலையில் யாராருக்கெல்லாம் வந்து விடுபட்டு இருக்கோ அந்த ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களுடைய ப்ரூஃப் வந்து தப்பாக வந்து இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து வராத கூட வந்து இருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு குறைகளை நிவர்த்தி செய்து புதிய முறையை அறிமுகப்படுத்த உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணாங்க. மேல்முறையீடு செய்கிறதுக்கு புதிய யுக்தியை வந்து அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த, அதாவது நோட் பண்ணுங்கள், 2ஆம் கட்டமாக வந்து விண்ணப்பித்தவங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் தான் 2ஆம் கட்டமாக வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு உரிமை தொகை தகுதி வாய்ந்தவர்களுக்கும் கிடைக்காத விடுபட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். மகளிர் விடுபடக்கூடாது என்ற நோக்கத்தில் KMUT இணையதளத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என அரசு வந்து அறிவித்திருந்தது. தமிழ்நாடு அரசு அஃபிஷியல் வெப்சைட் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த வெப்சைட்டில் எப்படி வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற வீடியோவை நம்ம சேனல்லே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். KMUT அஃபிஷியல் வெப்சைட்டில் அது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத நான் ஸ்டார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஒரு சிலவங்க மொபைலில் கூட வந்து ஈஸியாக வந்து விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு இல்லை தெரியல அப்படின்னா விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா உரிய ஆவணங்கள், அதாவது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அந்த அப்ளிகேஷனில் கேட்கப்பட்டிருந்தாங்களோ அந்த ஆவணங்கள்லாம் வந்து எடுத்து ஒன்று இ-சேவை இல்லை CSC சென்டர் மையங்கள் மூலியாக நேரடியாக விண்ணப்பிக்கலாம், அல்லது www.kmut.tngov.in அப்படின்ற இணையதளத்தின் வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து விண்ணப்பிக்கலாம். நெட் சென்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், இல்லை இ-சேவை சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இல்லை CSC சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா குறை தீர்வை சேவை தேர்வு செய்து விண்ணப்பதாரர்களை அவங்களுடைய குடும்ப தலைவரின் பெயர், குடும்ப அட்டை எண், கைபேசி எண் விவரங்களை சமர்ப்பித்து பிறகு அதில் வந்து புகார் வந்து தெளிவிக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்து அனுப்பப்படும். இந்த ஆவணங்கள்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த OTPயை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்கள் தங்களது குறைகளை பதிவு செய்யலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணணும் வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் மொபைல்லே வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் நெட் சென்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை மொபைலில் உங்களுக்கு பண்ண தெரியலனா சர்வர் இஷ்யூவாக இருந்ததுன்னா நீங்கள் நெட் சென்டர்லேயே ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து வீடியோ ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை முடிஞ்சால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து வந்து தெரிவிக்கலாம். அத்துடன் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வங்கி கணக்கு விவரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டாங்க. ஆன்லைன் வழியாக புகார் செய்யப்பட்டவுடன் அது வருவாய் கோட்டாட்சியர் மூலம் பரிசீலிக்கப்படும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் எங்கே போகும் அப்படின்னு வந்து தெரியாத இருக்கீங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்க வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட வந்து இந்த அப்ளிகேஷன் போகும். அவங்க பரிசீலனை கலாய்வு வந்து செய்வாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து நீங்கள் கொடுத்த ஆவணங்கள்லாம் வந்து கரெக்டாக தானா, நீங்கள் தகுதியானவங்க தானா, இந்த ஸ்கீமில் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு உங்களுக்கு பணம் ரூபாய் 1000 வந்து கொடுக்கலாமா அப்படின்றத வந்து கேட்பாங்க. பின்னர் தகுதியானவர்கள் வந்து உறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் 1000, அதுக்கு அடுத்த மாதம் எந்த மாதம் வந்து உறுதி செஞ்சாங்களோ அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து உங்களுடைய வங்கி கணக்கு, ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பணம் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புலேருந்து ஒரு சில விளக்கங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாக வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சேனலில் வந்து சொல்கிறதில்ல. யூடியூப் சேனலில் சில சேனலில் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிய வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்கிறவங்களுக்கு ஒரு சில முக்கியமான டவுட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து என்கிட்ட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறை தீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும் எனவும் ஏற்கனவே குறை தீர்வு சமர்ப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி மீண்டும் குறை தீர்வை சமர்ப்பிக்க இயலாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது முதற்கட்டமாக 2023
இந்த திட்டம் வந்து எடுத்துன்னு வரும்போது மேல்முறையீடு செய்கிறதுக்கான ஆப்ஷன் இ சேவையில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது விடுபட்டவங்களுக்கு அவங்களில் வந்து திரும்ப வந்து 2வது கட்டமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அவங்க மேல்முறையீடு செய்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த விண்ணப்பம் வந்து ஏற்கப்படாது. ஏற்கனவே அவங்களுடைய குடும்ப அட்டை, அவங்களுடைய ஃபோன் நம்பர் டேட்டா பேஸில் வந்து இருக்கும். அதனால் வந்து மேல்முறையீடு செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் யார் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னா 2ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறை தீர்வுகளை சமர்ப்பிக்க இயலும் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டை, கைபேசி எண் பயன்படுத்தி மீண்டும் குறை தீர்வை சமர்ப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க, ரீஅப்ளை பண்ணவங்க 2023 அவங்க திரும்ப வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் 2ஆம் கட்டமாக அப்ளை பண்ணவங்கள யாராருக்கெல்லாம் வந்து பணம் வரலையோ அவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணால் போதுமானது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை உயரும் அப்படின்றத வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்கார். இப்போதைக்கு வந்த கேள்வி என்னன்னா, அரசியல் வட்டாரங்கள் தரப்புல இருந்தும் மக்கள் தரப்புல இருந்தும் எதிர்பார்க்கப்படுறது மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 1500 வந்து உயருமா, இல்லை 2000 ரூபாய் உயருமா, இல்லை 2500 ரூபாய் வந்து உயருமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. பல்வேறு மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தின்னு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவலும் வந்து வெளியே இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் அதுக்கான அப்டேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, பணம் இந்த 1000 ரூபாய் வந்து ரெகுலராக வந்து பணம் வாங்கின்னு வரும்போது ஏன் நடுவில் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டுன்னு வராங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு கிரைட்டீரியாவும் மீறாத பட்சத்தில் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மீண்டும் வந்து மேல்முறையீடு செய்யலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வந்து வாங்கி வந்திருப்பீங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். இப்போ 2 வருடங்களாக வந்து பணம் வாங்கி வந்திருப்பீங்க, ஒரு 4-5 தவணையாக வந்து பணம் வராத ஸ்டாப் ஆகிருக்கும். இவங்க எல்லாமே வந்து அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா, அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு சில கிரைட்டீரியாலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். 4 சக்கர வாகனம் வந்து வச்சிருக்கக்கூடாது, கனரக வாகனங்கள் வந்து வச்சிருக்கக்கூடாது, பத்திரப்பதிவுத்துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில டேட்டா பேட் இருப்பாங்க. அதன் மூலிமா வந்து விவசாய நிலங்கள் 10 ஏக்கராவுக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மின்சார பயன்பாட்டு 3500 யூனிட்டுக்கு மேலே, நீங்கள் 3400 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கிடையாது வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில குறிப்பிட்ட கைட்லைன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் நடுவில் பணம் வாங்கி வந்து இருக்கும்போதே நீங்கள் வந்து மீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கு ஸ்டாப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளாக நான் வந்து சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு, 4 சக்கர வாகனம் கனரக வாகனம் நீங்கள் வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஏற்கனவே இருந்திருப்பீங்க. அப்போ வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருந்திருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பணம் வாங்கினதுக்கப்புறம் நடுவில் வந்து 4 சக்கர வாகனங்களோ இல்லை காரோ ஏதாவது வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் மூலயமா, தமிழ்நாடு அரசு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரோட டேட்டா பேஸும் வந்து எடுப்பாங்க. அதன் மூலயமா வந்து உங்களுக்கு நடுவில் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் கடைசி வரைக்கும் வந்து பின்பற்றினா தான் உங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வந்து கண்டினியூவாக வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து வீடியோவில் வந்து பார்த்தா கூட வந்து தெரியும். அதாவது காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கோட்டைலி, ஆஃபேலி, ஆனுவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தரவுகளை வந்து இந்த பணம் வாங்கி வரவங்களுக்கு வந்து செக் பண்ணுறாங்க. அதாவது பிடிஎஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் மூலயமா நீங்கள் ரேஷன் கடையில் பொருட்கள் வந்து வாங்குறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய ரேஷன் கார்டு மூலயமா உங்களுடைய கார்டு வந்து உயர்ந்திருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, நீங்கள் ஏதாவது வந்து தொழில் செஞ்சு ஜிஎஸ்டி கட்டுறீங்களா அப்படின்றது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃபைல்ஸ் மூலிமா வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸ், நீங்கள் வந்து அரசு பதிவு பண்ண பார்த்தீங்களா இடம் வாங்கி, அந்த டேட்டா பேஸ் மூலயமா வந்து நீங்கள் வந்து ஏதாவது இடம் வந்து வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ஆஃபேலி பொறுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஏதாவது வந்து பே பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து புதுசாக வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது வந்து ப்ரைவேட் வேலைக்கோ இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கோ வந்து போயிட்டு பணம் வந்து அதாவது சம்பளம் அதிகமாக வாங்கி டேக்ஸை வந்து பே பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து நோட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து டேஞ்சன்கோ, முக்கியமாக வந்து டிஎன்இபியில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 யூனிட்டுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறீங்க, 4000 யூனிட் மேலாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் நிறைய க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா எலிஜிபிள் ஆகவங்களுக்கு மட்டும்தான், தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய். அது வரைக்கும் நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தீங்கன்னா அந்த 1000 ரூபா வந்து இருக்கும். நீங்கள் அதை மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து கேட்டுன்னு வராங்க, புதுசாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2ஆம் கட்டமாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு பணம் வாங்கி வரவங்களும் வந்து கேட்குறாங்க. அதாவது மாதம் எந்த தேதியானால் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டுன்னு வராங்க. மேக்ஸிமம் வந்து 15ஆம் தேதியானால் உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் கரெக்டாக வந்து வந்துடும் 15ஆம் தேதியான மாதம். ஆனால் ஏதாவது வந்து பண்டிகை நாட்கள் அது போல் வந்து பொங்கல், தீபாவளி வந்ததுன்னா முன்கூட்டியே வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். மேலும் எஸ்எம்எஸ் எது போல் வந்து வரும் அப்படின்னு கேள்வியில் வந்து கேட்குறாங்க. நிறைய பேருக்கு 15ஆம் தேதி இதே போல் தான் வந்து எஸ்எம்எஸ் வரும். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே 15ஆம் தேதி
தேதி தான் வந்து பணம் வரும். அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் எஸ்எம்எஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி கிரெடிட்டட் வித் INR 1000 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி APBCA கலைஞர் மகளிர் UR அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரூபாய் 1000 வந்து கிரெடிட் ஆகும். இது போல் கிரெடிட்டட் மெசேஜ் வந்ததுன்னா உங்களுடைய பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்ணி பணம் கரெக்டாக வந்து ஏறி இருக்கா அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கலாம். ஒரு சில பண்டிகை நாட்களில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SMS முன்கூட்டியே வந்து வரும். இப்போ கூட பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்தது. அதுபோல் தீபாவளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி கிரெடிட் ஆகும். இந்த மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு 15ஆம் தேதி கரெக்டாக வந்து பணம் கிரெடிட் ஆக 100% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பெயர் மாற்றம் செய்து அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் ரூபாய் 2000 வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிமுக அரசு ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் 2026 அவங்க இந்த திட்டத்தின் பெயரை வந்து மாற்றி ரூபாய் 2000 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கொடுக்க போகிறாங்க இந்த திட்டத்தின் மூலயமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் வந்து வரப்போகுது அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் நம்மளே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலயமா புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய பல்வேறு கேள்வியெல்லாம் வந்து இருக்குது. இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கான புதிய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்கினவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் தகுதி இருந்தும் பணம் வந்து வாங்க முடியல, அப்ளை பண்ண முடியாத வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு மீண்டும் வந்து ஏதாவது முகாம் மூலயமா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து தமிழ்நாடு அரசு வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்படி எதனா அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனுக்குடனே வந்து தெரிவிப்போம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலயமா வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நம்ம சேனலில் வந்து போட்டுன்னு வரோம். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் மேலும் மகிழ்ச்சியோடு வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக முக்கிய அறிவிப்புகள்லாம் வந்து வெளியே இருந்தது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கிராமப்புறத்தில் ஏதாவது குரூப் இருந்ததுன்னா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இந்த வீடியோ சம்மந்தமாக. மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து விசிட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிய வரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.